ஸோ ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து அஃபிஷியலாக வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து 9ஆம் தேதி அதான் நாளைக்கு வந்து படம் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா வந்து சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனையில் வந்து நம்ம படம் அப்படின்றது வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து பிஜேபி அரசு வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வந்து நமக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து தியேட்டர்களை பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்து பராசக்தி அப்படின்ற ஒரு தீய சக்தியை வச்சுட்டு வந்து திமுக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு பிரச்சனையில் வந்து தளபதிக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த ஒரு தமிழ் திரையுலகம் வந்து வாயை துறக்கலையே அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஏன்னா 33 வருஷம் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து வாழ வச்ச விஜய்க்காக வந்து கடைசி படம் அப்படின்றதுக்காக கூட வந்து யாருமே வந்து வாய் துறக்கலை என்று வந்து எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லா தமிழ் சினிமாவில் இருக்க மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. யார் யார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எந்தெந்த நடிகர்கள் வந்து வாயை திறந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம ஜெயம் ரவி இருக்காரு இல்லையா, ஸோ ஜெயம் ரவி வந்து பராசக்தி படத்தில் நடிச்சிருந்தாலும் சரிதான், அவர் வந்து தளபதி விஜயோட ஒரு மிகப்பெரிய ரசிகர். அது மட்டும் கிடையாது, தளபதி விஜயோட ஒரு தம்பி அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ஜெயம் ரவி இருந்துட்டு இருக்காரு. ஸோ ஜெயம் ரவி வந்து ஒரு போஸ்ட் அப்படின்றது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போட்டிருக்காரு. அதில் வந்து ஹார்ட் புரோக்கன் ஆக்டர் விஜய் அண்ணா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பல லட்சம் தம்பிகள் உங்களுக்கு இருக்காங்கன்னா அதில் நானும் ஒரு தம்பி தான். நான் வந்து கவலைப்படாதீங்கன்னா அந்த படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சாதனை படைக்கும்னா உங்கள் படம் வந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு தானே வந்து பொங்கல் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு, உங்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் எனக்குமா இருக்கட்டும், உங்கள் படம் வந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடுவோம் அப்படின்னா வந்து ஐ ஸ்டாண்ட் விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹேஷ்டேகும் வந்து போட்டுருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வெங்கட் பிரபு, ஸோ கோட் படத்தோட இயக்குனர் இருக்காங்களா வெங்கட் பிரபு, ஸோ அவருமே வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. நோ மேட்டர் வாட் திஸ் ஒன் இஸ் கான் பி த பிக்கெஸ்ட் ஃபேர்வெல் ஆன் இந்தியன் சினிமா ஜனநாயகன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தளபதி விஜய்க்கு வந்து ஒரு ஃபேர்வெலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சாந்தனு பாக்யராஜ் இருக்காரு இல்லையா, ஸோ தளபதி விஜயோட அவரும் ஒரு மிகப்பெரிய ஃபேனு தான். அவரும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது விஜய் அண்ணா அப்படின்ட்டு வந்து அந்த ஹார்ட் புரோக்கன் இமோஜி வந்து போட்டிருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லனா, என்ன நடந்தாலும் பரவாயில்லனா, தளபதி விஜயோட தொண்டர்கள், தளபதி விஜயோட உண்மையான ரசிகர்கள் வந்து என்னையுமே வந்து உங்க கூடவே இருப்போம்னா ஜனநாயகன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறும்னா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்டர் நந்தா இருக்கார் இல்லைங்களா, ஸோ ஆக்டர் நந்தா, ஸோ அவருமே வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஏன் இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என புரியவில்லை என்றாலும் அதில் ஏதேனும் அரசியல் உள்நோக்கம் இருந்தால் அது முற்றிலும் தவறு. இந்த தடைகள் தளபதி விஜய் மேல் மக்கள் வைத்திருக்கும் அன்பும் செல்வாக்கும் பலமும் இன்னும் அதிகமாக உயரும். ஜனநாயகன் இஸ் எ ஜஸ்ட் நாட் எ ஃபிலிம், எமோஷனல் ஃபேர்வெல் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நந்தாவுமே வந்து போட்டிருக்காரு. ஸோ இவங்க மட்டும் கிடையாதுங்க, நம்ம மதன் கௌரி இருக்காரு இல்லைங்களா, ஸோ மதன் கௌரியுமே வந்து ஊட்டி கீழே வந்து கிழிச்சிருக்காரு. ஸோ அப்புறம் வந்து ஜோபி மாஸ்டர் இருக்காருங்களா, அவரும் வந்து தளபதி விஜய்க்கு அவங்க வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் ராஜு இருக்காரு இல்லைங்களா, ஸோ அவரையுமே வந்து போட்டிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க தளபதி விஜய்க்கு. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நாளைக்கு வந்து கோர்ட்லேயும் வந்து எதிரொலிக்கும். இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. திமுக இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் மிகப்பெரிய பின்விளைவுகள் வந்து கண்டிப்பாக சந்திக்க தான் போறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.